ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிற கர்த்தாவே, எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உடைய சன்னத்தை கூட்டு சேர்த்த மகா பெரிய தயவுக்காய் உங்கள் ஸ்தோத்திரம் அப்பா. மட்டும் நீர் எங்களை நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காகவும் உங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இனிமேலும் நீரை நடத்த போகிற கிருபைகளுக்காகவும் உங்கள் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு அப்பா, இந்த குடும்பத்தின் வாசலை நீ தந்த மகா பெரிய கிருபைக்காய் உங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீரே இந்த தாயாருக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து நீரே இந்த குடும்பத்தை வழிநடத்தும். உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்தில் ஆசாரனுடைய வஸ்திரத்தை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்ததாக லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தில் சில முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம், அதில் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனத்தையும் பாருங்க. பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். இந்த ஆரோனினுடைய குமாரனாகிய நாதாபும் அபியூவும் என்ன செஞ்சாங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க கர்த்தருடைய சந்நிதியில. அதாவது 2 விதமான அக்கினி இருக்கு. நீங்க லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்க. அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு, ஆனா இவங்க கொண்டு வந்த அக்கினி எங்க இருந்துன்னா, அந்நிய அக்கினியை, கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தாங்க. இவங்க கொண்டு வந்த அக்கினி வெளியிலேருந்து கொண்டு வராங்க. ஆனா ஆரோன், மோசையும் ஆரோனும் கொடுத்த அக்கினி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருந்த அக்கினி. அப்ப இது உள்ளே இருக்கிற அக்கினி எதற்கு நிழலானால் பரிசுத்த ஆவிக்கு நிழல். ஆலயத்துக்குள்ள இருக்கிற அக்கினி பரிசுத்த ஆவிக்கு நிழல். அந்நிய அக்கினி துர்ர ஆவிக்கு நிழல். அநேக அபிஷேகம் பெற்ற அநேக அந்நிய பாஷை சும்மாவே என்ன செய்தாங்க, பேசுவாங்க. நடக்கும்போது, உட்காரும் போது, ஓடும்போது, எங்கேயோ போகும்போது என்ன செய்வாங்க, சும்மாவே வரும். அது உண்மையான அந்நிய பாஷை அல்ல, உள்ள இருந்து வரணும். அது சுயமாய் பேசுவது. இந்த நாதாபும் அபியூவும் கர்த்தருடைய சந்நிதியில அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? இவங்களுக்குள்ள வந்த அக்கினி என்ன அக்கினினா, வசனம் தியானிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது இருதயம் அனல் கொண்டு எரிந்து பேசுவதுதான் அந்நிய பாஷை. சும்மா வருவது என்ன கிடையாது, தேவனுடைய ஆவியினால் வர அந்நிய பாஷை கிடையாது. இவங்களுக்கு இயேசு இவர்களோடு பேசும்போது அந்த வேத வாக்கியங்களை விளங்க காட்டின பொழுது அவர்களுடைய இருதயம் அவர்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரியுது. இதுதான் பரிசுத்த ஆவியை பெற்றவனுடைய அனுபவம். இதுதான் பரிசுத்த ஆவியை பெற்றவனுடைய, அவனுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும்.
அந்நிய அக்கினி கொண்டு வந்த அந்நிய அக்கினி உள்ளவங்களுக்கு, துர்ராவி உள்ளவங்களுக்கு இருதயம் கொழுந்து விட்டு எரியாது. ஆனா அந்நிய பாஷை பேசுவாங்க. ஆனா பரிசுத்த ஆவி உள்ளவங்களுக்கு இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். தாவீது தன்னுடைய அனுபவத்தை சங்கீதத்துல எழுதிக்க பாருங்க. சங்கீதம் 39ஆம் சங்கீதம். அவருக்குள்ள அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினார். அந்த அபிஷேகம் எப்படி வருதுன்னு பாருங்க. சங்கீதம் 39ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பாருங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, என் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இவருடைய இருதயம் அக்கினி மூண்டு, அந்த இருதயத்தின் நிறைவினாலே நாவு திறக்கப்படுது. சிலர் அந்நிய பாஷை பேசுவாங்க, சாதாரணமா பேசுவாங்க. அது இருதயத்தின் நிறைவினால வந்தது அல்ல. ஆனா தாவீது பேசுத இருதயம் அனல் கொண்டு, அந்த வசனத்தை தியானிக்கையில இருதயம் அனல் கொண்டு நாவு என்ன செய்யப்படுது? திறக்கப்படுது. பரிசுத்த ஆவி உள்ளவங்களுக்கும் துர்ர ஆவி உள்ளவங்களும் அந்நிய பாஷை பேசுவாங்க. பரிசுத்த ஆவி உள்ளவங்களும் அந்நிய பாஷை பேசுவாங்க. நம்ம அந்நிய பாஷை பேசுறத வச்சு இவங்க பரிசுத்த ஆவி உள்ளவங்க என்பதை என்ன செய்யக்கூடாது? எடை போடக்கூடாது. பரிசுத்த அந்நிய பாஷை எல்லாருமே பேசுவாங்க. இந்த சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்கும் போதே பேசுவாங்க, உட்கார்ந்து இருக்கும் போது சும்மாவே பேசுவாங்க. ஆனா பரிசுத்த ஆவி உள்ளவங்க பேசுகிற அந்நிய பாஷைக்கும் துர்ராவி உள்ளவங்க பேசுகிற அந்நிய பாஷைக்கு என்ன உண்டு? இவங்க கொண்டு வந்ததும் அக்கினி தான். நாதாப் அபியும் கொண்டு வந்ததும் அக்கினி தான். மோசே ஆரோன் கொண்டு வந்ததும் அக்கினி தான். இது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து வந்த அக்கினி. ஆனா நாதாபும் அபியும் கொண்டு வந்தது வெளியில இருந்து கொண்டு வந்தாங்க. ஜனம் முதல் ஒரு வாரம் நல்லா வந்திருப்பாங்க, அடுத்த வாரம் வரும்போது வெளியில இருந்து என்னத்தை கொண்டு வருவாங்க? ஆவியை கொண்டு வந்துருவாங்க. வெளியில இருந்து அங்க அந்த அக்கினியை கொண்டு வந்து இங்க என்ன பேசுவாங்க? அந்நிய பாஷை. அதை நாம என்ன நினைப்போம்? அவங்க இருதயம் சூடு உண்டாகி, இருதயம் அனல் கொண்டு வசனத்தை தியானிச்சு, இருதயம் அனல் கொண்டு அதனால நாவிலிருந்து என்ன செய்யணும்? அந்நிய பாஷை வரணும். எல்லாம் அந்நிய பாஷையும் நம்பி இவங்க அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. இருதயம் அனல் கொண்டு வரணும். இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். அவர்கள் மேல் அக்னி நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் இறங்கினது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசினாங்க? அந்நிய பாஷை பேசினாங்க. அந்நிய பாஷை சுயமா வராது. அந்நிய பாஷை எப்படி வராது? இதான் தாவீதினுடைய அனுபவம். அவருக்கு என்ன செய்யல? சுயமா வரல. எம்மாவூர் சீசர்களுக்கு என்ன செய்யல? சுயமா வரல. இயேசு வசனத்தை விளங்க காட்டின பொழுது நம்முடைய இறுதியை நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? இதுதான் பரிசுத்த ஆவி பெற்றவர்களுடைய அனுபவம். அந்த அக்கினி, நாதாவும் அபியூவும் கொண்டு வந்த அக்கினி என்ன செஞ்சதுன்னு பாருங்க. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் பாருங்க. பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாவும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு, கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினி. அக்கினியில 2 இருக்கு. கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அக்கினி இருக்கு, கர்த்தருக்கும் அந்த அக்கினிக்கும் சம்பந்தம் இல்லாத அக்கினியும் இருக்கு. இங்க என்ன போட்டிருக்கு? தங்களுக்கு கட்டளையிடாத, கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியிலே கொண்டு வந்தாங்க. சர்ச்சில் எல்லாரும் அந்நிய பாஷை பேச நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது? பயரம் இந்த முக்குல இருந்து அந்த முக்குக்கு போயிட்டா அவங்க பேர் அந்த வாரம் ஃபுல்லா ஃபேமஸ். எந்த முக்கு? அப்படி இல்லை. கர்த்தருடைய அக்கினிக்கும் அந்நிய அக்கினிக்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு.
ஆவியானவர் இறங்கி அந்நிய பாஷை வரணும், சும்மா வரக்கூடாது. எல்லாரும் பேசுறாங்க, நானும் பேசுறேன், அது இல்லை. இங்க கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியில கர்த்தருடைய சந்நிதியில கொண்டு வந்த போது அந்த அக்கினி, அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த அக்கினி புறப்பட்டு, அப்ப 2 அக்கினி இருக்கு பாருங்க. இவங்க கொண்டு வந்தது கர்த்தருடைய அக்கினி அல்ல, கர்த்தருடைய ஆவி அல்ல. இவங்க கொண்டு வந்தது துர்ராவி, அசுத்த ஆவி. துர்ராவி, அசுத்த ஆவி என்ன பேசும்? அந்நிய பாஷை பேசும். அந்நிய பாஷை பேசுறத வச்சு யாரையும் இடப்படாது. அந்நிய பாஷை பேசுறத வச்சு யாரையும் இடப்படாது. இப்ப பாருங்க, அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அந்த அக்கினி எப்படி சாக பண்ணும்? இந்த அக்கினி பரிசுத்த ஆவி வந்து அவங்கள சாக பண்ணாது, அவங்களுக்குள்ள இருக்கிற மாம்சத்தை தான் சாக பண்ணும். ஆனா இந்த அந்நிய அக்கினி எதை சாக பண்ணுது? அவங்கள சாக பண்ணிட்டு இந்த அக்னி அக்கினியை கொண்டு வந்ததுனால கர்த்தருடைய அக்கினி அவங்க மேல தேவ கோபமா. நல்ல கவனிங்க, நம்ம வேற இடத்துல இருந்து அந்நிய அக்கினி கொண்டு வந்தோமானால், வேறு இடத்துக்கு போய் ஆவியை உள்ள கொண்டு வந்தோமானால், பரிசுத்த ஆவியானவருடைய கோபம் நம்ம எப்படி வரும்? அக்கினியா வரும். இவர் வேற ஒரு அக்கினியை கொண்டு வந்த போது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி, அதான் பரிசுத்த ஆவியானவருடைய கோபம் இவங்க மேல வந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? செத்துட்டாங்க. ஆனா ஆரோனை பாருங்க, மோசேயும் ஆரோனும், அந்த 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் லேவியராகமம், அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும், இதான் பரிசுத்தம். அது முச்செடியானது ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருப்பதை கண்டான். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நமக்கு எந்த பாதிப்பும் வராது. நமக்குள்ள இருக்கிற மாம்சங்கள், கிரியைகள் எல்லாம் என்ன செய்யும்? சாகும் அந்த அக்கினியில. அதான் பரிசுத்த ஆவியானவர். மத்த அக்கினியில என்ன ஆகாது? சாகாது. அது அவங்களதான் சாக பண்ணும். பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்தா நமக்குள்ள என்னென்ன இருக்கோ அதெல்லாம் என்ன செய்யும்? அதெல்லாம் என்ன செய்யும்? சாகும். இப்ப கீழ்படியாம இருந்தா, பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருந்தா அந்த கீழ்படியாம நம்ம சாக ஒப்பு கொடுக்கணும். அதான் பரிசுத்த ஆவியான அவர் வரும்போது அவர் உங்களை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து, அந்த ஆவியானவர் இருந்தாதான் நமக்குள்ள என்னென்ன சுபாவம் இருக்குன்னு அந்த ஆவியானவர் சொல்லும் போது அதை நம்ம எரியும், அது நம்மளை விட்டு போகும். அந்த ஆவியான உதவி இருந்தாதான் நம்ம பரலோகத்துக்கே போக முடியும். ஆவியான உதவி இல்லாம நம்ம பரலோகத்துக்கு, அப்ப ஆவியானவங்க என்ன செய்யணும்? கண்டிப்பா ஜெபம். அந்த ஆவியானவர் இருந்தாதான் நமக்குள்ள என்ன வரும்? எந்தெந்த சுபாவம் வரணுமோ அதெல்லாம் வரும். அப்ப அந்த நாதாபும் அபியுவும் மாறி நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்நிய அக்கினிய கொண்டு வரக்கூடாது. நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. நான் நம்ம சபையிலேயே ஒரு சில பேசுவாங்க, சும்மா பேசுவாங்க. சும்மா பேசுவதற்கும் இருதயம் அனல் கொண்டு பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. சும்மா பேசுனா அதுல என்ன உண்டாகாது? ஒரு தெய்வ பயம் உண்டாகாது. சும்மா பேசுறவங்கிட்ட என்ன உண்டாகாது? ஆனா அது கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி அந்த அந்நிய பாஷை வந்தா என்ன உண்டாகும்? அது உண்டாகும். வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப நம்மை இந்த நாதாபும் அபியுவும் எதுக்கு உள்ளானாங்க? ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளானாங்க. ஏன்னா அவங்கிட்ட உள்ள ஆவி பரிசுத்த ஆவி அல்ல, துர்ராவி, அசுத்த ஆவி. அதனால அவங்க ஆக்கினைக்கு உட்பட்டாங்க. ஆனா பரிசுத்த ஆவி ஒருவனுக்குள்ள இருந்தா அவன் மாம்சத்தின்படி நடக்க மாட்டான். ஏன்னா மாம்சம் அவனுக்குள்ள என்ன செஞ்சுட்டு வரும்?
செத்துட்டு வரும். இப்ப தாவீதுட்ட இருந்த ஆவியும் சவுல்ட்ட இருந்த ஆவிக்கு என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. சவுல்ட்ட இருந்த ஆவி வேற ஆவி இருந்ததுனால அவங்க கையில என்ன இருக்கு? ஈட்டி இருக்கு. எவனை எங்க குத்தலாம், இதேதான் அவன் வேலை. மத்தவனை குத்தர்லயே தான் இருப்பானே தவிர தான் பரிசுத்தமாகணும், தான் பரலோகம் போகணும்னு அவனுக்கு அந்த எண்ணம் வராது. பரிசுத்த ஆவி உள்ளவனுக்கு மட்டும்தான் நான் எப்படியாவது பரிசுத்தமாகணும், நான் எப்படியாவது பரலோகம் போகணுங்கிற எண்ணம் வரும். அந்த ஆவியானவர் அவனை அனுதினமும் பரிசுத்தமாக்குவார். ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு கண்டிப்பா வேண்டும். அதை இயேசு சொல்ல, நான் போவது உங்களுக்கு போஜனமாய் இருக்கும். நாம என்ன நினைப்போம்? ஏசப்பா எங்களை விட்டு போகாதீங்க. ஆனா இயேசுவே பரிசுத்த ஆவி, நான் உங்க கூட இருப்பதை விட பரிசுத்த ஆவியான உங்க கூட இருப்பது உங்களுக்கு அதிக பிரயோஜனம். அதான் நான் போவது உங்களுக்கு நலமாய் இருக்கும். நான் போவேனானால் பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியான உங்களிடத்தில் வர, அது வந்தாதான் நமக்கு நல்லது. அதுக்காக தான் இயேசு பரலோகம் போனார். நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நல்லது. அப்ப பரிசுத்த ஆவி நம்மகிட்ட இருந்தா அவன் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை எதுல இருந்து மீட்பார்? ஆக்கினை தீர்ப்பில். இந்த நாதாவும் அபியும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டார்கள். அந்நிய பாஷையை வச்சு யாரையும் இடப்படாது. அந்நிய பாஷையை வச்சு என்ன செய்யாங்க? அபிஷேகம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவி என்று சொன்னால் அவர்கள் இன்னும் பரிசுத்தம் ஆவார்கள். அவங்க பரிசுத்தாவி பெறும்போது அந்நிய பாஷை பேசிருப்பாங்க. அது அடையாளம். அதை வச்சே அவங்க என்ன, அதை வச்சே நம்ம என்ன இடப்படக்கூடாது. சிலரெல்லாம் மாசத்துக்கு ஒருக்க காட்டுவாங்க, நான் அபிஷேகம் பெற்றேன், சும்மாவே பேசுவாங்க. சும்மா பேசாதீங்க. சும்மா பேசுறதுனால உங்களுக்குள்ள பக்தி விருத்தி உண்டாகாது. சும்மா நம்ம பேசுறதுனால நமக்குள்ள என்ன வராது? நடக்கும்போது, உட்காரும் போது அது சுயமா வந்துட்டு பிராக்டிஸ் ஆயிட்டு. இப்ப சைக்கிள் ஓட்டி 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 நமக்கு என்ன ஆயிரும்? என்ன ஆயிரும்? இப்ப நம்ம இப்போ இந்த ஊர் இப்போ மெட்ராஸ்ல உள்ளவங்க இங்க வந்தா அங்க உள்ள பஸ் தான் அங்க என்ன செய்வாங்க? ஏன் அவங்களுக்கு என்ன ஆயிட்டு? பிராக்டிஸ் ஆயிட்டு. அதனால இப்படி பழகினவங்களுக்கு எங்க போனாலும் வாய தந்தானே என்னதான் வரும்? அதுதான் வரும். அது பரிசுத்த ஆவி அல்ல. அசுத்த ஆவியும் அந்நிய பாஷை பேசும். பரிசுத்த ஆவிக்கும் நீங்க நல்ல தேவன் என்னெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் சாத்தானும் செய்வார். தேவன் என்னெல்லாம் செஞ்சாரோ, ஏன்னா அப்பந்தான் இந்த ஜனங்களை என்ன செய்ய முடியும்? வஞ்சிக்க முடியும், நரகத்துக்கு கொண்டு போக முடியும். அதனால சாத்தானும் அதை செய்வான். அதனாலதான் நீங்க 1 யோவான் எடுங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோண்டி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று என்ன செய்யுங்கள்? சோதித்தறியுங்கள். அப்ப எல்லா பக்கம் அற்புதம் அடையாளம் நடக்கும். உடனே எல்லாரும் என்ன நினைக்க கூடாது? அந்த பையன் இருக்காரு அப்படின்னு நான் திரும்பவும் சொல்றேன். கர்த்தர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் சாத்தானாலும் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அநேகர் அப்படிதான் அற்புதம் அடையாளத்தை நம்பி போறாங்க. சாத்தானும் செய்ய முடியும், சாத்தானாலையும் முடியும். அவன் தன் பக்கமா இழுக்கான். அதை பிதாவே சொல்ற, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் தானாய் சத்திய ஆவிகிட்ட வர ரொம்ப கஷ்டம். பிதாவா கொண்டு வந்தாதான் உண்டு. அவனால வரவே முடியாது. ஏன்னா சாத்தான் விடவே மாட்டான். நீங்க நல்லா பாருங்க, அநேக சபையில எவ்வளவு கூட்டம் இருக்கும்.
சத்தியத்தை சத்தியமா பேசி பாருங்க, ஜனங்களுக்கு பிடிக்காது, அநேகருக்கு அது பிடிக்காது. ஏன்? பரலோகத்திலிருந்து வந்த ஆவி என்னது? சத்தியாவி தானே. அது என்ன பேசும்? சத்தியத்தை தான் பேசும். அப்ப அந்த சத்தியம் தான் யாருக்கு பிடிக்க மாட்டேங்குது? வேற ஆவி உள்ளவங்களுக்கு. அவ்வளவுதான். மாம்சம் ஆவிக்கு உள்ளவங்களுக்கும் ஆவி பிடிக்காது. அப்ப நாதாவும் அபியும் போல நம்ம அந்நிய அக்கினி என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் வசனத்தை நல்லா தியானி. உங்களுக்கு பரிசுத்த ஆவி உள்ள அனுபவம் வேணும்னா நல்ல வசனத்தை தியானிங்க. இங்க அனல் உண்டாகும். அதுலயே உங்க நாவு என்ன செய்யும்? விண்ணப்பம் பண்ணும். அதுலயே உங்க நாவு விண்ணப்பம் பண்ணும். அடுத்ததாக நம்ம லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்துல முக்கியமான காரியத்தை பார்த்துட்டோம். அடுத்ததாக லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இந்த இதுல எதை புசிக்கலாம், எதை புசிக்க கூடாது என்று கர்த்தர் என்ன செஞ்சிருக்கார்? வச்சிருக்கார். இதுல ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறைய இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கு? நீங்க லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. மிருகங்களில் விரிகுளம்பு உள்ளதாய் இருந்து குளம்புகள் 2ஆக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதும் ஆனவைகளை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். அது என்னென்ன எல்லாம் போட்டிருக்கு. அப்ப மிருகத்துல என்ன இருக்கணும்? விரிகுளம்பு இருக்கணும், அசை போட்டிருக்கணும். அப்ப விசுவாசம் எப்படி இருக்கணும்? விரிகுளம்பு என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை காட்டுது. விரிகுளம்பு எதை காட்டுது? பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் இல்லாதவர்களோடு நாம் என்ன செய்யக்கூடாது? ஐக்கியப்படக்கூடாது. அதனால ரெண்டு என்ன வித்தியாசமா வச்சிருக்க. புசிக்கக்கூடிய மிருகம், புசிக்க கூடாத மிருகம். ஐக்கியப்படக்கூடியவங்க, ஐக்கியப்பட கூடாதவர்கள். அப்ப விரிகுளம்பு என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தை குறிக்கிறது. சிலர் நல்ல வசனம் தியானிப்பாங்க, அதை அசை போடுவது. சிலர் வசனத்தை என்ன செய்வாங்க? நல்ல தியானிப்பாங்க, ஆனா பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் இருக்காது. நீங்க அந்த லேவியராகமம் இந்த 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. புலி முசலானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு என்ன இல்லை? விரிகுளம்பு இல்லை. அது உங்களுக்கு அசுத்தமாய் இருக்கும். அப்ப யார் அசுத்தன்? என்ன வசனத்தை நல்லா தியானிக்கிறவனாய் இருந்தாலும் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் இல்லை, ஆனால் அவர்களுக்கு யாருதான் அசுத்தம். காக்காவை பாருங்க, எல்லா பக்கமும் போகும், எல்லாத்தையும் புறம். ஏன் எல்லாம் சாப்பிடாது? காக்கா நீங்க கறியை போட்டாலும் சாப்பிடும், என்னத்தை போட்டாலும். ஆனா புறம், இதுதான் வித்தியாசம். அண்ணாதான் பரிசுத்த ஆவி எப்படி வர்றார்? புறாவை போல நம்ம மேல வந்து இறங்குறார். புறா எதற்கு அர்த்தம்? பிடித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவி. அப்ப பரிசுத்த ஆவி ஒருவனுக்குள்ள இருந்தா அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கும்? பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் இருக்கும். என்ன அனுபவம் இருக்கும்? அண்ணாதான் சொல்றது, எல்லா பக்கம் போகாதீங்க, போய் என்ன செய்யாதீங்க?
சாப்பிடாதீங்கன்னு சொல்ல காரணம் இதான். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இருக்கு. இந்த உலகத்தின் பிரகாரம் பார்த்தா எல்லாத்தையும் அனுபவிக்க நமக்கு என்ன உண்டு, ஆனா பரலோகத்தின் பிரகாரம் பார்த்தா எல்லாத்தையும் அனுபவிக்க நமக்கு என்ன கிடையாது. நாம எங்க கூடியவங்க, இந்த பூமி நிலையான நகரம், நம்ம எது கூடியவங்க, பரலோகத்துக்குரியவங்க. அண்ணாதான் பரலோகத்திலிருந்து புறா வருது. பரிசுத்த ஆவியான எப்படி வர, புறா எப்படி இருக்கும், எல்லா பக்கம் உட்காருமா, எல்லாத்தையும் சாப்பிடுமா. நம்மனா பாருங்க, எங்க போனாலும் பிரியாணியா, உடனே பந்தில உட்கார்ந்து வெளுத்து கட்டிட்டு வந்து எங்க மட்டனா மட்டனோ சிக்கனோ, சைவமோ அசைவமோ, என்ன செய்யணும். இந்த அனுபவத்துல அநேகர் இல்லை. ஏன்னா வந்தது பரிசுத்த ஆவியானால் அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கும், வந்தது அவங்க மேல இறங்கினது புறாவானால் அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கும், பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் இருக்கும். இந்த புலி முசல் அசப்படும், ஆனா விதி குழம்பு இல்லை. சில நல்ல வசனத்தை என்ன செய்வாங்க, தியானிப்பாங்க, ஆனா பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் இருக்காது. அவர்களும் தேவன் பார்வைக்கு, நம்ம தேவன் பார்வைக்கு தான் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக, கரை திரை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்ததும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபை. அதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம். அநேகருக்கு இந்த வெளிப்பாடு தெரியும், அநேகருக்கு என்ன தெரியல. ஆனாதான் அதை புசிங்க, புலி முசல புசிக்கலாமா, கத்த புசிக்க கூடாதுட்டாரு. ஏன் புசிக்க கூடாது, நான் நம்ம பாருங்க, அது ஏன் புசிக்க கூடாது, அங்கேயும் போய் சாப்பிடக்கூடாது. இவர் என்ன இப்படி சொல்றார், எனக்கு என்ன தெரியுது, இப்படி இருந்தா எங்க உலகத்துல வாழ, இந்த உலகத்துல வாழணும்னு தான் நினைக்காம தவிர பலம் போகணும்னு அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், அவன் எப்படி நாளைக்கு வருவான், நம்ம வீட்டுக்கு ஒண்ணுன்னா வரமாட்டானே, நல்லது தானே. 100 பேர் வரணும்னு நினைச்சா 50 பேர் வரணும், நமக்கு நல்லது தானே, செலவு மிச்சம் தானே, செலவு மிச்சம் தானே. இப்ப இந்த வாரம் ஸ்டடி இல்லைன்னா உனக்கு செலவு மிச்சமா இல்லையா, நல்லது தானே. நம்ம இப்படி பார்த்து 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 தேவன் பார்வைக்கு அசுத்தனா மாறிடும். அது அசுத்தமானது. புலி முசல் எப்படி இருக்கும், வெள்ளை கலர்ல இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா தேவன் அது அசுத்தங்கார. புலி முசல் முயல் பார்த்துருக்கீங்களா, முயல் பார்த்துருக்கீங்க, வெள்ளை கலர்ல இருக்குமா இருக்காதா, இருக்கும். ஒரு முயலை விட்டுட்டிய பிடிச்சா அன்னைக்கு விட்டுட்டா, அதை சாப்பிடக்கூடாது. முயல் கறிய கத்த சாப்பிட, ஏன்னா அது அசுத்தமானது, வெள்ளையா தான் இருக்கும், சின்னதா தான் இருக்கும். அது எப்படி நல்லா தானே இருக்கோம்னா, தேவன் அதை அசுத்தம் சொல்லலாமா? இப்படிதான் இந்த உலகத்துல பார்க்க. இதுல என்ன இருக்கு, அதனால கிருபை நஷ்டப்படுமேங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அதனால நான் புதுசா வரவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதை சொல்லிட்டோம்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இருக்கிறாலே ஒண்ணு சொன்னா என்ன செய்ய மாட்டேங்க, ஒழுங்கா வர மாட்டாங்க. இல்ல புதுசா வரவங்கிட்ட சொன்னோம்னா அவ்வளவுதான். அதனால இரண்டுமே நமக்கு வேணும், வெறி குழம்பு வேணும், அசையும் போடணும். யாரோடு ஐக்கியப்படணும், யாரோடு ஐக்கியப்படக்கூடாது என்பது இது நமக்கு என்ன செய்து சொல்லித்தரு. பிடித்தெடுக்கப்பட்ட அனுபவம் இல்லாதவங்களோடு, அதான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில், மாவிகளுடைய வழியில், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காரம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை முதலாவது சொல்லிட்டு 2வது வசனத்தையும் தியானிக்க சொல்றார்.
முதலாவது துன்மார்க்கனுடைய ஆலோசனையில், பாவிகளுடைய வழியில், பரியாசகர் உட்காரும் இடத்தில். அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் வந்துட்டு, அடுத்து கர்த்தருடைய வேதத்தில் இந்த ரெண்டுமே வேணும். நமக்கு ரெண்டுமே புரியுதா? கண்களை மூடும். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உடைய சன்னதியை போட்டு சேர்த்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவே, அருமையான வார்த்தை நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.